திருப்பத்தூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவர், மூத்த வழக்கறிஞர், என்னுடைய அன்பு சகோதரர் ஐயா எஸ் மணியம் அவர்களே, செயலாளர், இந்த வயதிலும் எங்களை விட இளமை தொழிலோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ரத்தின நடராஜன் அவர்களே, துணைத் தலைவர்கள் ரவிக்குமார், ஐயா முருகன் அவர்களே, பொருளாளர் KM சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை ஒருமைப்படுத்திய நண்பர் தமிழ் திருமால் அவர்களே, நண்பர் மகாலிங்கம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சீனி திருமால் முருகன் அவர்களே, எங்கள் ஐயா மணவாளன் அவர்களே, எங்கள் மருத்துவர் ஐயா விசாக பெருமாள் அவர்களே, இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிந்த முகங்கள், பேர் திடீர்னு நினைவுக்கு வரலையே தவிர எல்லா முகங்களும் தெரிந்த முகங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு முன்னால் மிகச்சிறப்பாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லெழும் சிங்கங்கள், வணக்கம். எனக்கு 45 நிமிஷங்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுக்குள்ளே முடித்து விடுவேன். இவன் எவ்வளோ நேரம் பேச போகிறான்னு தெரியலையேன்னு பயந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஏன்னா அடுத்து வழக்காடு மன்றம். நான் இன்று நம்முடைய நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களுடைய பேச்சை மிக ரசித்து கேட்டேன். அவரை மாணவ பருவத்திலே இருந்து நான் அறிவேன். நான் வழக்கறிஞராக இருக்கிற போது நண்பர் சுரேஷ்குமார் அவர்கள், இப்போதும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்கள் எல்லோரும் வளர்பிறை தமிழ் இயக்கம் என்று அப்போதே நடத்தினார்கள். அந்த வளர்பிறை தமிழ் இயக்கத்துக்கு கல்லூரி வளாகத்திலேயே கூட்டங்கள் நடத்துவார்கள். அதிலேயே போய் நான் பேசியிருக்கிறேன். அப்போது இருந்த தமிழ் ஆர்வம், அவர் வழக்கறிஞராக பிராக்டிஸ் செய்து, அவர் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக மாறி கொஞ்சமும் குறையாமல் கம்பனை எழுத்தெண்ணி படித்ததைப் போல இன்றைக்கு அவர் பேசினாரே, அவருடைய தமிழ் ஆர்வத்தை நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செம்பில் ஊற்றுனா தண்ணி, சங்கில் ஊற்றுனா தீர்த்தம்னு வாங்க. அப்போ ஒரு நீதியரசன்ற பொறுப்பிலே இருந்து அவர்கள் பேசுகிற போது அதுக்கு இன்னும் மதிப்பு கூடுகிறது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூர் கம்பன் கழகம், நான் மாணவ பருவத்திலே இருந்து வருகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பல பேருடைய முகங்கள் எனக்கு நினைவிருக்கின்றன. இந்த மேடையிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் எனக்கு நினைவிருக்கின்றன. திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு முறை நடுவராக இருக்கிறார் பட்டிமண்டபத்துக்கு. நானும் பேசுகிறேன் இதில். அப்போது மேடையை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஏதாவது முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். மேடையில் அவர் உட்கார்ந்துட்டார். அப்போ தான் கொண்டு வந்து பேசுகிற இடத்துக்கு முன்னால் ஒரு தாமரை பூவை கட்டுறாங்க. இது இங்கே இருக்க சில பேருக்கு நினைவு இருக்கலாம். தாமரைப்பூ, வரைஞ்ச தாமரைப்பூ, அதை கொண்டு வந்து கட்டுறாங்க. இவர் குடுமி அப்படி வச்சு தடையை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் அப்படியே பார்த்தாரு. அதை பார்த்து வந்திருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் லேசாக சிரித்தாங்க, இப்போ தான் கட்டுறாங்களேன்னு. அவருக்கு ஒரு பழக்கம், நடுவராக உட்கார்ந்தா கூட தொடக்க உரை, தீர்ப்புரை ரெண்டையும் எந்திரிச்சு வந்து நின்று பேசுவார். நடத்தும்போது தான் உட்கார்ந்துருப்பார். இப்போ தொடங்குகிறது பட்டிமண்டபம். அவர் எந்திரிச்சு வந்து நின்னார். எப்போவுமே மேடையை தொடங்குறதுக்கு முன்னால் குடுமையை ஒரு முறை அவுத்து கட்டுவார். அப்படி அவுத்து கட்டினப்ப இவங்க கட்டின தாமரைப்பூ தொப்புன்னு விழுந்துருச்சு. எல்லாரும் சிரித்தாங்க. இவர் எப்படி தெரியுமா தொடங்கினார்? நல்ல வேளை நான் தப்பிச்சேன்னார். எதுக்கு அப்படி சொன்னார்னு யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்து சொன்னார், நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே விழுந்துருச்சு, இல்லைன்னா நான் தான் தள்ளிட்டேன்னு என்னை சொல்லியிருப்பானுங்கன்னார். என்னுடைய நினைவுகள் அப்படி வருது இந்த மேடையில். அவர் இறந்தார். அதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் கழித்து சத்தியசீலன் ஐயா தலைமையில் இங்கே பட்டிமன்றம் நடக்குது. அப்போது திருச்சி ராதாகிருஷ்ணன் பேசின பேச்சை ஒலிபரப்புனாங்க. அவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு சொன்னார்,
அவர் இறந்த பின்னால் அவர் குரலை கூட கேட்கக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருந்தேன். திருப்பத்தூர் கம்மன் கழகத்தினர் அவர் பேச்சை ஒலிபரப்பி என்னை உணர்ச்சி வயப்பட வச்சுட்டாங்கன்னார். இன்றைக்கி சத்தியசீலன் ஐயாவும் இல்லை. காலங்கள் ஓடுகின்றன, அது இயற்கை. ஆனால் எத்தனை காலம் ஓடினாலும் வளரக்கூடிய தலைமுறையெல்லாம் இணைந்து இத்தனை ஆண்டுகளாக கம்பன் கழகத்தை நடத்துகிறீர்களே, அந்த பெரு முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வணக்கங்கள். எனக்கு தலைப்பு கண்ணதாசனும் கம்பனும் என்பது. இதில் என்ன இயல்பு, தமிழ் திருமால் தான் அந்த வேடிக்கையெல்லாம் செய்வார். இது கண்ணதாசனுடைய நூற்றாண்டு. எல்லா இடங்கள்லையும் கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழான்னு நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். திருமால் என்ன நினச்சிருக்கார், கண்ணதாசனுக்கு தனியாக நம்ம நூற்றாண்டு விழா எடுக்க முடியாது, இந்த ரெண்டையும் பேசுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு கம்பனும் கண்ணதாசனும்னு பேச வச்சிடலான்னு நினச்சி என்ன கூப்பிட்டுருக்கார். இது ஒரு சிறப்பு. கம்பனை பற்றி, கம்பனுடைய சிறப்பை நான் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ அது தேவையில்லை. நம்ம நீதியரசர் அவர்கள் நீண்ட உரையை மிகச்சிறப்பாக கம்பனிலிருந்து கடலில் முத்து குளிப்பதை போல குளித்து எடுத்து கொடுத்திருக்கிறார். இது கம்பன். கண்ணதாசன் ஒரு பிறவி கவிஞன்னு சொல்றதா இல்லை எல்லோரும் பின்பற்ற தகுந்த மனிதன்னு சொல்றதான்றது வியப்பு. உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கலாம். குடிகாரன் அவரை பற்றி சொல்லுவாங்களே, அவரை போய் பின்பற்றலாம்னு சொல்கிறாங்களேன்னு. இதை கண்ணதாசன்கிட்ட ஒரு இளைஞன் கேட்டான், இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? கண்ணதாசன் சொன்னார், நான் சொல்வதைப் போல வாழுங்கள், நான் வாழ்வதைப் போல வாழாதீர்கள். ஏன்னா நான் சொல்லுவதெல்லாம் முன்னோர்கள் சொல்லுவது. முன்னோர்கள் நீங்கள் படிக்க வாய்ப்பில்லாத விஷயங்களை நான் சொல்லுகிறேன், அதன்படி வாழுங்கள். ஆனால் என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல. அவர் சொல்லுவார், 3 செய்திகளால் நான் கெட்டேன். ஒன்று மறதி, இன்னொன்று தூக்கம், இன்னொன்று தாமதம். நீங்கள் பல பேர் சொல்கிற மாதிரி எந்த நேரமும் குடிப்பவர் அல்லர் கண்ணதாசன். அவரோட நெருக்கமாக பழகினவங்களுக்கு தெரியும், அவர் இருந்தவர்களுக்கு தெரியும். இரவு நேரத்தில் நண்பர்களோடு கொஞ்சம் குடிப்பது. ஆனால் அவர் அரசியலில் இருந்தார், அரசியலுக்கு அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க, அவரை குடிகார மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் இந்த 3 விஷயங்களை அவரே சொல்லுவார். மறதி, அவர் மறதிக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன். அண்ணாவும் அவரும், அண்ணா மேலே ரொம்ப மரியாதை உடையவர் அவர் கண்ணதாசன். ஒரு முறை அண்ணாவை பார்க்க போனார். அண்ணா ஒரு சட்டை போட்டிருந்தார், அது கிழிஞ்சிருந்தது. அண்ணா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், அண்ணாவை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். கிழிஞ்ச சட்டையை போட்டு உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்தார். இவர் ரொம்ப உரிமையாக அவர்கிட்ட, அண்ணா என்னண்ணா இது கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்கீங்க, தம்பிங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீ அந்த சட்டையை கழட்டி கொடுங்கண்ணா, நான் ஒரு டசன் சட்டை தச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு போட்டிருக்க சட்டையை கழட்டி வாங்கிட்டு போனவர் மறந்துட்டார். 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் அண்ணாவை பார்க்க வர்றப்ப அண்ணா சட்டை இல்லாமல் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறார். அண்ணா என்னண்ணா இது, ஒரு சட்டை கூட போடாமல் எழுதுறீங்க என்ன? அண்ணா குறும்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இருந்த ஒரு சட்டை கிழிஞ்சிருந்து அதையும் நீ வாங்கிட்டு போயிட்ட, நீ மறந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஐயோ மன்னிச்சிருங்க நான் சட்டை. இது மாதிரி நிறைய செய்திகள் ஒரு வாழ்க்கையில் மறதி தொடர்பானது. தாமதம் தொடர்பான விஷயங்கள்ன்றது தூக்கம் தாமதம் 2 சேர்ந்தது. ஒரு முறை ஜனாதிபதி விருது கண்ணதாசனுக்கு கிடைக்கிறது. டெல்லிக்கு போனவர் அறையில் படுத்து தூங்கிட்டார், வாங்க போகல. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கும் இல்லை, எதை பற்றியும் பெருசாக எடுத்துக்க மாட்டார். தாமதம்ன்றது, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் ஒரு கண்ணதாசன் விழா நடத்தினாங்க. கல்லூரி விழா இல்லை, நம்ம இவர் கல்விக்கு அவங்க நடத்தின விழா. அப்போ அண்ணாதுரை கண்ணதாசன் அந்த விழாவில் பேசினார். அண்ணாதுரை கண்ணதாசன் அந்த விழாவில் சொன்னார், இந்த மேடையில் தான் அப்பா ஒரு விஷயம் சொன்னார், அது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. என்னென்னா, அந்த கல்லூரிக்கு பேச போனவர் தூங்கிட்டார். போய் எல்லாரும் எழுப்புறாங்க, எந்திரிக்கல, ரூம்லேயே தூங்குறாரு. பசங்க ஒரே கலாட்டா, என்ன வரல, கண்ணதாசன் வரல. பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு விழா அந்த மாதிரி தான், வரவே இல்லை, தாமதம் ஆயிடுச்சு. ஒருத்தன் கிண்டலாக கவிதை படித்தான், அச்சிட்டு கொடுத்த தாளில் கண்ணதாசன் பெயர் ஏன் வரவில்லை, அவர் எச்சிட்டு கையில் சிக்கி கிடக்கிறார்னா. பசங்க அப்படிதானே எழுதுவாங்க.
பசங்க கத்துன உடனே போய் எழுப்பி தாமதமாக வந்தார். கண்ணதாசனை பார்த்த உடனே பசங்க கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க. கண்ணதாசன் மேடையை சொன்னார், இந்தியாவுக்குன்னு 3 மதம் சிறப்பாக உண்டு. இந்து மதம், கிறித்தவ மதம், இஸ்லாமிய மதம், எனக்கு தெரிந்த ஒரே மதம் தாமதம்னர். எங்கள் ஊரிஸ் காலேஜில் பேசும்போது தான் சொன்னார். இது அவருடைய. அப்போது தனிப்பட்ட முறையில் குறைகள் நிரம்பிய மனிதன் என்றாலும் பிறர் மீது அவர் திணித்ததில்லை. இது கம்பன் கழகத்தில் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன். நீங்கள் காரைக்குடி கம்பன் கழகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள் 5 மணிக்கு விழா போட்டால் 4:55 கம்பன் வாழ்கன்னு ஒரு குரல். யார் இருக்கிறாங்க இல்லைன்றதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. 5 மணிக்கு கம்பன் விழா தொடங்குகிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிருவார். இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன். கலைஞர் முதலமைச்சராக இருக்கப்போ அவர் தலைமை வகிக்கிறப்ப வரல, தாமதமாயிடுச்சு. இவர் பாட்டுக்கு கம்பன் வாழ்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தரை தலைவராக போட்டு விழா தொடங்கிட்டார். கம்பன் அடிப்பொடி முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் வேக வேகமாக மேடைக்கு வந்தார். வந்தவுடனே அவர் உட்கார வச்சுட்டாங்க. இந்த கலைஞரோட பஞ்சு என்ன தெரியுமா? நான் தாமதமாக வந்தேன் உண்மை, ஆனால் நான் தாமதமாக வரல, ட்ரெயின் தாமதமாக வந்தது. அப்போ தமிழ்நாட்டில் எது தாமதம் ஆனாலும் அதுக்கு மாநில அரசு காரணம் இல்லை, மத்திய அரசு காரணம்னர். இது கலைஞரோட பஞ்சு. அப்படி விழா நடத்துகிற காரைக்குடி கணேசன் ஐயா வீட்டுக்கு அவர் கண்ணதாசனை இப்போ கவியரங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எல்லாம் இந்த மனுஷன் இன்னைக்கு கண்ணதாசன் வரமாட்டார், லேட்டாக வருவார். காரைக்குடி கணேசன் ஐயாவுக்கு கோவம் வந்து நீங்கள் பார்க்கணும், அதுவும் தாமதமான வரக்கும். அவரோட விழா தொடங்கிட்டார். ஆனால் அந்த விழாவுக்கு கண்ணதாசன் சீக்கிரமாக வந்து உட்கார்ந்தார். 5 நிமிஷம் முன்னாலேயே வந்தவர் மேடையில் ஏறின உடனே சொன்னார், கடிகாரம் பார்த்தேதான் காரியங்கள் செய்வதென பிடிவாதம் கொண்டிருக்கும் பேரவையின் தலைவர்களேனர். நேரத்துக்கு விழா ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு பிடிவாதமா? யார்? கண்ணதாசன். கடிகாரம் பார்த்தேதான் காரியங்கள் செய்வதென பிடிவாதம் கொண்டிருக்கும் பேரவையின் தலைவர்களே, கடிகாரம் என் பகைவன், கடிகாரம் என் பகைவன். இந்த கணேசர் பயத்தினால் கடுகி இங்கே ஓடி வந்தேன். இந்த கணேசரை பார்த்தா, கம்பனுடைய பார்த்தா பயமா இருக்கியா, அதனால தான் சீக்கிரம் வந்தேன். இது கண்ணதாசன். கம்பனை நேசித்தவர் கண்ணதாசன். அதுக்கு அவர் எப்படி சொல்றார்? கம்பனை திட்டுவதற்காகத்தான் படித்தேன். ஏன்னா அவர் இருந்த இயக்கம் அப்படி. கம்பரசம் என்கிற நூல் எழுதப்பட்டதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணதாசன் எழுதினார், கம்பனை திட்டுவதற்காகத்தான் நான் கம்பனை படித்தேன், படிக்க படிக்க நான் அவனுக்குள் விழுந்தேன். கம்பனுடைய தமிழ், அதனால்தான் 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்றும் பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி. அவருக்கு பிடிச்ச இடம், அதையும் சொல்லிட்டார். அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. வரிசையா எழுதிட்டு சொன்னார், காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கம்பனை பற்றி எழுதினார். பாண்டிச்சேரி கம்பன் விழா பலமுறை போய் கலந்துட்டு இருக்கார். பாண்டிச்சேரி கம்பன் விழா, சென்னை கம்பன் விழாவில் கண்ணதாசன் நிறைய தடவை கலந்துக்கிட்டார். பாண்டிச்சேரி கம்பன் விழாவில் காரைக்குடி கணேசன் எதிரில் உட்கார்ந்துருக்கிறார். கணேசன் ஐயா சாக்கா என்று சொல்லுவோம், சா கணேசன். அப்போ கண்ணதாசன் மேடையில் எழுதுகிறார், கலிகால சடையப்பா கணேசா, எந்நாளும் கம்பன் கவி போல கன்னி தமிழ் போல பல்லாண்டு வாழ பரம்பொருளை இறைஞ்சுகிறேன். சுடர் மிகுந்த விளக்குக்கும் தூண்டுகோல் வேண்டுமென சொல்லும் தமிழ் மொழியின் சொற்பொருளை அறிந்ததனால் கம்பன் எனும் விளக்குக்கு கணேசா நீ வாய்த்தாய். கம்பனால் தமிழ் வாழும், கணேசா உன்னால் கம்பன் புகழ் வாழும், கவியால் வணங்குகிறேன் என்று சொல்லி பாண்டிச்சேரி கம்பன் விழாவிலே தொடங்கினார். எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு. யாரு? கண்ணதாசன்.
எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பன் வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ. நம்புகிறேன் அப்படித்தான். நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பன்று 8க்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. யாரு? கண்ணதாசன் சொல்றார், கம்பன் கொடுத்த கவி பிச்சை ஓரளவு, கண்ணன் கனிந்தளித்த கை முதல்கள் ஓரளவு. அப்போ கம்பனை கண்ணதாசன் அப்படி நேசித்தார். இந்த நேசிப்பினுடைய விளைவு என்ன என்றால், இப்ப நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், பிறவி இலக்கியவாதி கண்ணதாசன். அவர் கண்ணதாசன் ஒரு இதழ் நடத்தினார், தென்றல்னு ஒரு இதழ் நடத்தினார். அதுலலாம் என்ன செய்தார்? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவிஞர்களை வளர்த்து விட வேணும்ன்றதுக்காக வெண்பா போட்டிகள் நடத்தினார் கண்ணதாசன். வெண்பா போட்டிகள்னா, வெண்பான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 4 அடி தான் இருக்கும். 4 சொற்கள், 3 சொற்கள், ஒரு தனிச்சொல், 4 சொற்கள், 3 சொற்கள், இதான் வெண்பா. அவர் ஈற்றடி கொடுப்பார், கொண்டு வந்து போட்டு கொளுத்து, இதை ஈற்றடியாக வைத்து கவிதை எழுதுங்கள். அதில் சிறந்த கவிதைக்கு பரிசு கொடுப்பார். ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான பேர் பங்கு கொள்வார்கள். ஒரு முறை கண்ணதாசன் கொடுத்த தலைப்பு என்ன என்றால், பூவை மேல் எத்தனை பூ, பூவை மேல் எத்தனை பூ. எல்லாரும் கவிதை எழுதினாங்க. என்ன எழுதுவாங்க? உன் கண்ணு பாரு தாமரைப்பூ, காது பாரு வள்ளப்பூ, உன் இதழ் பாரு ரோஜாப்பூ, நீயே ஒரு பூக்காடு, இப்படி எல்லாம் எழுதினாங்க. ஒருவன் எழுதினான். அந்த கவிதைக்கு தான் கண்ணதாசன் பரிசு கொடுத்தார். என்ன தெரியுமா? எண்ணெய் இல்லை, எங்க தலைக்கு வைக்க எண்ணெய் இல்லை, ஏற்ற பூச்சூட வகை ஏதும் இல்லை, பெண் கூந்தல் இந்நிலையில் பேன் பிடித்து மண் மீதில் சாவை அவளண்டி சாய்ந்து விட்டால் அந்த பூவை மேல் எத்தனை பூ என்று ஒருவன் எழுத. வாழும்போது தலைக்கு எண்ணெய் கூட இல்லை, செத்தப்புறம் பூவை கொண்டாந்து போடுறீங்களேன்னு கண்ணதாசன் அதுக்கு பரிசு கொடுத்தார். சமூக சிந்தனை உடைய கவிஞனாக கண்ணதாசன் இருந்தார். கம்பன் தமிழில் ஆழ்ந்தார். அவருடைய தனிப்பாடல்களில், திரைப்பட பாடல்களில் கம்பனுடைய சாயல்கள், கம்பனுடைய வரி, கம்பனுடைய பொருள் நிறைய இருக்கும். இப்போ அதுதான் நான் ஒரு போன வாரத்தில் தான் ஒரு யூடியூப்பில் பாரதி ராஜா இறந்துட்டாங்க பாருங்களேன், அவர் பேசின ஒரு யூடியூப் வீடியோ கேட்டேன். நீங்கள் யாராவது கேட்டிருந்தா அது பெரிய செய்தி. பாரதி ராஜா இப்படி சொல்கிறார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். யார்? பாரதி ராஜா. அப்போது யார்கிட்டன்னா அவினாசி மணி அப்படின்னு ஒருத்தர்கிட்ட. அப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்க. அதனுடைய பேர் தலைப்பிரசவம்னு சினிமா பேர். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். பாட்டு எழுத உட்கார்ந்துருக்காங்க. எம்எஸ்வி இசையமைக்கிறார், கண்ணதாசன் பாட்டு எழுதுகிறார். இந்த தானா தானா தானான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பாட்டு எழுதுறதுக்கு ஸ்வரம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவர் ஒரு பல்லவி கொடுக்குறார். அந்த டைரக்டருக்கு அந்த பல்லவி திருப்தி இல்லை. அண்ணே இன்னொன்று ஒரு பல்லவி சொல்லுங்கண்ணே. சரி, உடனே இவர் எழுத மாட்டார். உங்களுக்கு தெரியும்ல, கண்ணதாசன் சொல்லுவார், ஒருத்தர் பக்கத்துலேருந்து எழுதிக்கிட்டே இருப்பார். இதை மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி ஒப்பிப்பார். 2வது பல்லவி, 2வது பல்லவியும் டைரக்டருக்கு திருப்தி இல்லை. அண்ணே இன்னும் கொஞ்சம் அண்ணே, இன்னும் ஒன்று சொல்லுங்கண்ணே. சரி, 3வது பல்லவி சொல்லி முடித்தார். அவருக்கு அதுலேயும் திருப்தி வரல. இதெல்லாம் யார் சொன்னதுங்க? பாரதி ராஜா இணை இயக்குனராக வேலை செய்கிறப்ப நடந்த செய்தியை சொல்கிறார். அந்த அவினாசி மணி யாருன்னா, பாக்யராஜ் இறந்துட்டார்ல சமீபத்தில், பாக்யராஜோட மாமனாராம். இதையும் பாரதி ராஜா தான் சொல்கிறார். 3வதும் அவருக்கு திருப்தி இல்லைன்னு, அண்ணே இன்னும் கொஞ்சம் அண்ணே. கண்ணதாசனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் ஹோட்டலுக்கு வாங்கடான்ட்டார். தியாகராய நகரில் கவிதான்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அதில் தான் கண்ணதாசன் இருப்பார்.
கண்ணதாசனுக்கு கோபம் வந்தா பாட்டு அருவி மாறி கொட்டும். ஆதிபராசக்தின்னு ஒரு சினிமாவில் அந்த நெருப்பு மேலே இவரை நிற்க வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்களேன். இவர் கீழே நெருப்பு எரியும், நாளைக்கு இன்னைக்கு வருமா பௌர்ணமி ஆவான், பௌர்ணமி தீதின்றவார். அது கதை அப்படி போகும். அதுக்கு பாட்டு எழுதணும். என்னவோ வரவே இல்லை இவருக்கு. அந்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவங்க அப்பாவுக்கு எரிச்சலை மூட்டி கோபம் வர வச்சாதான்டா பாட்டு எழுதுவோம், அதுக்குள்ளே எழுத மாட்டான். கண்ணதாசா பாட்டு எழுத முடியலாம் சொல்லிவிடு, நான் வேறு ஆளை வச்சு எழுதுகிறேன், இப்படி டிலே பண்ணாத. டேய் என்ன ஏதாவது ஒரு முதல் வரி வரமாட்டேதுறான்னா, சொல்லடி சிவசக்தி அப்படின்னு பாரதி சொல்லலையா, அந்த மாதிரி எதனா வச்சு எழுது. சொல்லடி அபிராமி அப்படிதான் தொடங்குச்சு. சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, நில்லடி முன்னாலே முழு நிலவை காட்டு உன் கண்ணாலேன்னு பாட்டு பொழிஞ்சு தள்ளிட்டார். இப்போ பாரதி ராஜாவுக்கு வாங்க, 4 பல்லவியில் திருப்தி இல்லைன்னு சுடோக்கு வாங்கன்னார்ல. பாரதி ராஜா மன நெகிழ்ந்து சொல்கிறார். அந்த யூடியூப்பில் பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்காங்களா ரெடியா. டீர்வாசி 90 பல்லவி கொடுத்தாராம். இதை எழுது, அடுத்து எழுது, அடுத்து எழுது, அடுத்து எழுதுன்னு 90 பல்லவி கொடுத்தார். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எந்த அடுத்த ஜென்மத்தில் கூட கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிஞனை பார்க்கவே முடியாதுன்னு பாரதி ராஜா அதில் சொல்லியிருந்தார். இப்போ கம்பனில் விழுந்து கம்பனில் மகிழ்ந்த கண்ணதாசன் எந்த பாடலாம் அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். சில பாடல்கள் பார்க்கணுமில்ல. கம்பனில் ஒரு பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம்னு ஒரு பாட்டு. அது எங்கே வருதுன்றதை நீங்கள் பார்க்கணும். விஸ்வாமித்திர முனிவனோடு ராமனும் இலக்குவனும் காட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? தாடகை என்கிற அரக்கியை அழிப்பதற்கு போகிறாங்க. தாடகையை ராமனுடைய அம்பு கொள்கிறது. அப்போதான் சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம்னு சொல்லக்கூடிய பாட்டு. தாடகை இறக்கிறாள். முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய அந்த பூஜை பண்ணக்கூடிய செய்திகள், யாகம் வளர்ப்பதெல்லாம் முடிச்சுட்டு மிதிலா நகருக்கு கூட்டிகிட்டு போகிறார். சீத்தை இருக்கிற இடத்துக்கு போகும்போது வழியில் ராமனுடைய கால் துகள் பட்டு, கால் துகள் கதுவா முன்னம்னு எழுதுறான் கம்பன். அப்படி போறாராம், துகள் கூட படலை. ராமன் நடந்து போனவுடனே கல்லா கிடந்த அகலிகை எந்திரிச்சிட்டான். இதான் காட்சி. அந்த அகலிகை யாரு என்பதெல்லாம் கதை நம்ம அதுக்குள்ளே போவதில்லை. எந்திரிச்ச உடனே இப்போ விஸ்வாமித்திரர் பாராட்டுகிறார். தாடகை கொன்றப்ப பாராட்டல, சரி ஏதோ படைக்கலன்களை கொடுத்துட்டு வந்தவர் அகலிகைக்கு உயிர் வந்தவுடனே பாராட்டுறார். ஒரு அருமையான பாட்டு. ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேடையில் இந்த பாட்டை யாராவது சொல்லியிருப்பாங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி உலகிற்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இதான் பாட்டு. உன் கை திறமையை தாடகை கிட்ட பார்த்துட்டேன், உன் கால் பெருமையை அகலிகை கிட்ட பார்த்தேன். இதான் பாட்டு. இல்லை இந்த வண்ணம் வண்ணம்னு வருதுங்களா, மை வண்ணத்தை அரக்கி போர், 8 வண்ணங்கள், 8 முறை அந்த சொல்ல கம்பன் பயன்படுத்தி இருப்பான். இது கண்ணதாசன் மனசில் கிடந்தது போல இருக்கு. இந்த பாட்டினுடைய எதிரொலியா ஒரு சினிமா பாட்டு கொடுத்தார், பாசம்ன்ற திரைப்படத்தில். கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்க, யாராவது ஞாபகம் வருதா? ஆமாம், அதே தான். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் கண்டு நான் வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், கள்ளம் மின்னும் மங்கை வண்ணம் உந்தன் முந்தன் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா, மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு அஞ்சு அஞ்சு கொஞ்சம் போது ஆசை இல்லையான்னு
இந்த வண்ணம்ன்ற சொல் கம்பன் 8 வைத்தார்ல, இந்த சினிமா பாட்டில் 12 முறை வைத்து கண்ணதாசன் எழுதி. நீங்கள் நிறைய திரைப்பட பாடல்கள், இதனால் ஏதோ கம்பனை படித்து தான் எழுதினார்ன்றதும் கிடையாது, இயல்பாக கூட வந்திருக்கலாம். ஆனால் கம்பனுடைய பெருமையை கண்ணதாசன் மனத்திற்குள்ளே நினைத்திருந்தார். நீங்கள் கம்பன் ஒவ்வொரு காண்டத்துக்கும், பாலகாண்டம், அயோத்தியாகாண்டம், ஆரண்ய, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் வாழ்த்து எழுதுவான். ஒவ்வொரு காண்டத்துக்கும் இருக்கு. யுத்த காண்டத்துக்கு ஒரு கடவுள் வாழ்த்து வைத்தா ரொம்ப சிறப்பான கருத்து. கம்பனா இப்படி சொன்னார்னு நினைக்கிற மாதிரியான பாட்டு. கம்பன் என்ன எழுதுகிறான்? ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம். எது? கடவுள். ஒன்றே எண்ணில் ஒன்றே ஆம், பல என்று நினைக்கின் பலனே ஆம். அன்றே எண்ணில் அன்றே ஆம், ஆமே எண்ணில் ஆமேயாம். இன்றே எண்ணில் இன்றே ஆம், உளது என்று நினைக்கின் உளதே ஆம். நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பே அம்மா. இதுதான் இறைவணக்கம், யுத்தகாண்டத்தினுடைய இறைவணக்கம். என்ன சொல்ல வரான்? டேய், கடவுள் இருக்கிறார்னு நினைக்கிறியா? இருக்கிறார். கடவுள் இப்படிதான் இருக்கிறார்னு நினைக்கிறியா? அப்படிதான் இருக்கிறார். அவர் அப்படி இல்லை இப்படி இருக்கிறார் நினைக்கியா? இப்படிதான் இருக்கிறார். கடவுள் ஒருத்தர் இல்லை நிறைய பேர்னு நினைக்கிறியா? நிறைய பேர்னே வச்சுக்கோ. கடவுள் ஒருத்தர் கிடையவே கிடையாதுடான்னு சொல்றியா? இல்லாமலே இருக்கட்டும்டா. உனக்கு என்ன, உன் வேலையை நீ ஒழுங்கா பார். இதுதாங்க அந்த பாட்டு. நீங்க நம்புவீங்களா? கம்பராமாயணத்தில் கம்பன் ராமனுடைய பெருமையை, அவதார பெருமையை சொல்ல வந்தவன் இப்படி பேசுகிறான். இறைவனை பற்றி ஏன் சண்டை போட்டுக்கிற இப்படி என்பதாக அந்த இறைவணக்க பாட்டு. பார்த்தால் பசி தீரும்னு ஒரு சினிமா எடுக்கிறவங்க ஏவிஎம் எடுக்கிறாங்க. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் தயாரிப்பு. அதில் கண்ணதாசனுடைய பாட்டு. அந்த பாட்டோட முதல் வரி எப்படி தொடங்குதுன்னா, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமைன்னு தொடங்கும். சினிமா உலகம் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பார்ப்பாங்க. ஆமைன்னு வந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. எப்பா, ஒரு பாட்டில் எடுக்கும்போதே ஆமைன்னு எழுதுனா அந்த படம் உருப்படுமா? அப்பா, அந்த பாட்டு உருப்படுமா? யார்? மெய்யப்ப செட்டியார் ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட சொல்லி இதை மாற்ற சொல். நான் இப்போ எனக்கு ஏவிஎம் சரவணன் ஒன்று குறுக்க ஞாபகம் வருது, அதையும் சொல்லிடுறேன். 4 நாள் சென்னையில் கண்ணதாசனை பற்றி ஒரு தொடர் பண்ணேன். ஒரு நாள் ஏவிஎம் சரவணன் தலைமை வகிச்சார். அப்போ அவர் மேடையில் ஒரு செய்தியை சொன்னார். குழந்த மாதிரி கண்ணதாசன் என்னை முதலாளின்னு கூப்பிடுவார். ஒரு பாட்டு, ஒரு சினிமாவில் 5 பாட்டு எழுத வேண்டி இருந்தது. 5 பாட்டே அப்படி உட்கார்ந்தாரு. 5 பாட்டை எழுதி முடிச்சிட்டாரு. எழுதி முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு, முதலாளி அப்பாட்ட கேட்டு பாட்டு இதுக்கு எனக்கு பணம் வாங்கி கொடு 5 பாட்டு எழுதுனதுக்குன்னாரு. நான் போய் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அப்பச்சின்னுவார் அவங்க அப்பாவை, சரவணன். அப்பச்சி சொன்னார், அவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்குடா, அந்த கடனை இந்த பாட்டு எழுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுன்ட்டார் அப்பச்சி. நான் கண்ணதாசன்கிட்ட போய் சொன்னேன், மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா, அதில் அப்பச்சி அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க. முதலாளி இதுக்கு வாங்கி கூடிய பணத்தை, கடன் இருந்தால் தான் பாட்டே வருதுன்னாரான் கண்ணதாசன். இது ஏவிஎம் சரவணன் மேடையில் சொன்னது. இப்போ உள்ளம் என்பது ஆமைன்னு எழுதுறாரா, மெய்யப்ப செட்டியாருக்கு பிடிக்கல. சரவணன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, அதை மாற்ற சொல்லுப்பா, பாட்டு பின்னாலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த முதல் வரியை மட்டும் மாற்ற சொல். கண்ணதாசன் கவிஞனுக்கே உரிய திமிர். இங்கே பார், ஒன்று இந்த ஆமைன்னு சொல்லி இருக்கும், முழு பாட்டே அப்படியே யூஸ் பண்ணு, இல்லையா அப்படியே கொடுத்துரு, நான் புது பாட்டை எழுதி கொடுக்குறேன். அவங்களுக்கு பாட்டை விட மனசு இல்லை. அந்த பாட்டு வந்துச்சு. ஆனால் ரொம்ப வெற்றி அடைந்த படம், வெற்றி அடைந்த பாட்டு. உள்ளம் என்பது ஆமை. சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சிருப்பாங்க, கூட ஜெமினி கணேசன் ஐயா நடிச்சிருப்பாங்க. அருமையான படம் அது. போர் வீரர்களாக இருப்பாங்க, கதை. அதில் அந்த உள்ளம் என்பது ஆமையில் கண்ணதாசன் எழுதுகிறார், தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். நீ வணங்குற,
இது எனக்கு கடவுள்னு நீ நினைக்கிறியா? அது கடவுள்டா. டே, அது கல்லுன்னு நினைக்கிறியா? கல்லு. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமைன்னு கண்ணதாசன் எழுதி கொண்டு போனார். அப்போ கம்பன் சொன்ன ஆழமான கருத்துக்கள் நிறைய உண்டு. ரொம்ப சிறப்பான இடம் கம்பனில் இன்னொன்று, ஆட்சி இல்லைன்னு ஆயிடும் ராமனுக்கு. ராமன் சரின்ட்டுவான், பரவாயில்ல எனக்கு எதுக்கு. ஆனா இலக்குவன் கோவப்படுவான், அடிச்சிரம்பார் கொன்னுடம்பார்னு கொதிப்பான் இலக்குவன். சிங்கக்குருளைக்கு இடும் தீம் உணவினை நாயின் வெங்கண் சிறு குட்டனுக்கு இட விரும்பினாளால். சிங்கம் சாப்பிடுற உணவை நாய்க்கு போட போறாளான்னா. பரதன் அப்ராணி, அவன் எங்கேயோ இருக்கிறான், கேகை நாட்டுக்கு போயிட்டான். இவனை அண்ணனை ராமனை பாராட்டுற சாக்கில் அவனை நாயின்னு திட்டான். அடிச்சு கொன்னுடுறோடனே இவன் போடுற சத்தம் ராமனுக்கு கேட்குது. ராமன் சமாதானப்படுத்துறான். யார? இலக்குவனை சமாதானப்படுத்துறான். அப்ப என்ன சொல்றான்? அவன் சொல்ற வார்த்தை எப்படி சொல்றான்னா, நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை, அன்றே பதியின் பிழையன்று பயந்து நமைப்புறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று விதியின் பிழை, இதற்கு என்னை நீ வெகுண்டதென்றான். பாட்டு முதல்வர் என்னங்க? நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. அப்படின்னா என்ன? ஆற்றுல தண்ணி ஓடலைன்னா ஆற்று மேலே கோச்சிக்காத. ஆறு என்ன பண்ணும்? அதை விட நரும் புனல் இன்மைனா, ஆற்றுல அசிங்கமாக தண்ணி ஓடிச்சு சாக்கடை மாதிரி ஓடுதுன்னா அது ஆற்று மேலேயா தப்பு? சென்னையில் ஒரு புகழ்பெற்ற ஆறு இருக்கு, நதி. என்ன பேர்? கூவம். கூவம் பாருங்க, கூவம் பெருமை இங்கே வரைக்கும் மணக்குது. அதுக்கு அந்த ஆறாவது எல்லா சாக்கடையை கொண்டு உள்ளே விடுறானே, அவன் மேலே பிழை. நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை. இப்படிதாங்க அந்த பாட்டு தொடங்குது. இதை மனசில் வச்சுக்கங்க. தியாகம்ன்ற ஒரு படம், தியாகம் நடித்தவர் நடிகர் திலகம் அவர்கள். ரொம்ப அருமையான நடிச்சிருப்பார். அவர் எதில் தான் நல்லா நடிக்கல. காட்சி, அதுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதுகிறார். அந்த பாட்டு எப்படி தொடங்குது தெரியுமா? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மான்னு பாட்டு தொடங்கும். அந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதில் நடிகர் திலம் பாடுவதாக இடையில ஒரு வரி கண்ணதாசன் வைக்கிறார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு என்னம்மா என்று. நீங்கள் அந்த கம்பராமாயணத்தில் நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மைன்னு கம்பன் சொன்னான் பாருங்க, அப்படியே கொண்டு இந்த சினிமா பாட்டிலே கண்ணதாசன் போட்டிருப்பார். அதை விட இன்னொரு அழகு உண்டு. இப்போ விதிக்கு இது விதியின் பிழை அப்படின்னு ராமன் சொல்லுவான் பாருங்க. அந்த இடத்துல இலக்குவன் மறுபடியும் கோவப்படுவான். இலக்குவன் என்ன சொல்லுவான்? விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டீன்னு. என்ன பெரிய விதி? அந்த விதிக்கு என் வில்லால பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான் இலக்குவன். அவர் ராமனே சொல்லுவான், எப்பா இவ்வளோ கோவப்பட்டு பேசலாமாடா? அப்பா அம்மா ஒரு அறிவுரை சொன்னான், நான் கேட்டேன், நான் அண்ணன், நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அப்படின்னொன்று அடங்குவானே தவிர மனசுக்குள்ள அந்த விதியை நான் அழிச்சிடுறேன்றது இருந்தது. இது அப்படியே இருந்ததா? காட்டுக்கு வராங்க, மான் வருது. அது பொய்யான மான். அதை பார்த்து சீதை ஆசைப்பட்டுட்டா. இலக்குவன் சொல்கிறான், இது பொய்யான மான், உண்மை கிடையாது. சீதை சொல்கிறா, எனக்கு அந்த மான் வேணும். அதை வச்சு நீ என்னமா பண்ண போற? அயோத்திக்கு போனப்புறம் அரண்மனைக்கு கொண்டு போய் விளையாடுவேன். அப்போ இலக்குவன் சொன்னான், சரி உங்களுக்கு மான் தானே வேணும், நான் போய் பிடிச்சிக்கிட்டு வரேன்.
சீதை சொன்னா எனக்கு ராமன் தான் முடிச்சு கொடுக்கணும். இப்போ ராமன் போனான். கடைசியில் அது யார் வந்தது? ஒரு அரக்கன் தான் வந்தான். ராமன் அம்பு போட்டான், அந்த மான் விழுந்து இறந்துது. கீழே விழறப்ப அந்த மான், இவன் ராமன் வந்து அம்பு போட்டு கொள்றான் பாருங்க. அப்போ ஒரு நல்ல செய்தி செய்துட்டு செத்துது அந்த மான். அது எப்படி நல்ல செய்தின்னா, நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, சில பேருக்கு சாகும்போது கூட நல்ல புத்தி வராது. ஒரு கிராமத்தில் அவ்வளோ அட்டூழியம் பண்ண ஒருத்தன், இவன் எப்படா சாவான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. டெத் பெட்டுக்கு போயிட்டான், மரணப்படுக்கையில் இருக்கிறான். அப்போ ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சத்தியம் வாங்கினான். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் இறந்தப்புறம் உங்கள் காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி என் உடம்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு என் அடக்கம் பண்ணுங்க. இப்போ ஊர் ஜனங்க பெரியவங்க சொன்னாங்க, இப்போவாது உனக்கு நல்ல புத்தி வந்துருச்சப்பா, சந்தோஷம், அதெல்லாம் வேண்டாம். இல்லை, சத்தியம் பண்ணுங்க, இல்லைன்னா நான் ஆவியாக வந்து இங்கே சுற்றுவேன்னா. சத்தியம் பண்ணிட்டாங்க, செத்துட்டான். அப்போ ஊர் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, எப்பா இறந்த உடம்பு வந்து தெய்வத்துக்கு சமம், அப்படி தான் நம்ம நினைப்போம். அந்த உடம்புக்குரிய மரியாதை கொடுக்கணும், செருப்புலலாம் எடுத்து அடிக்க வேணாம். இன்னும் சில பேர் சொன்னாங்க, அவன் ஆவியாக வருவேன்னு பயங்காட்டியிருக்கான், அவன் உயிரோடு இருக்கும்போதே இவ்வளோ குடைச்சல் கொடுத்தவன் ஆவியாக வந்தான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், ஒரு சாஸ்திரத்துக்கு செருப்பை எடுத்து அப்படி தட்டுங்க, கொண்டு அடக்கம் பண்ணிடலான். செருப்பை எடுத்து அப்படி அடித்தாங்க பாருங்கள், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. என்னன்னா, இவங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு போலீஸில் இவனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், நான் செத்தப்புறம் என்னை செருப்பால் அடிக்கணும்னு பேசிக்கிறான். சாகும்போது கூட சில பேருக்கு புத்தி வராதுங்க. மாரீசன் உடம்புல அம்பு பட்டதில் சாகும்போது சும்மா சாகலை, லக்ஷ்மணா சீதான்னு கட்டிட்டு செத்தான். சாதாரணமாக கத்தலை, ராமன் குரல்ல கத்தனான். இதை கேட்டு தான் சீதை பயந்துட்டா. நீ போ நீ போ நீ போன்ற அவன் எவ்வளோ சொல்கிறான், அண்ணா அண்ணி அண்ணன் வந்து கடவுள், அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஒரு நாள் பழகினர் உயிரை ஈவரால், உடனே போ. இவன் போக மாட்டானோட தான் அவர் கொடுமையாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நீ நான் என்ன நோக்கத்தில் நிற்கிறேன்னு. அப்போ சரி நான் காட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறப்ப அவன் ஒரு வார்த்தை சொன்னான். இதுக்கு முன்னால் என்ன சொன்னான், என்னடா பெரிய விதி, அந்த விதியை நான் வில்லால ஜெயிப்பேன்னு சொன்னானே. இப்போ அவன் நினைக்கிறான், டேய் எதுக்குமே ஆசைப்படாத என் அண்ணி ஒரு மானுக்கு ஆசைப்படுறான், நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன் எங்கள் அண்ணன், இதை நான் எவ்வளோ விளக்கி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். சரி நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னா எங்கள் அண்ணியை அண்ணன் தான் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுது. எங்கள் அண்ணன் நீ இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகுது. இதெல்லாம் என்னடா நடக்குது? இதுக்கு பேர் தான் விதின்னு சொன்னாங்களோ. வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ. விதியை ஜெயிக்கிறேன்டான்னு சொன்னவன் விதியை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னுட்டு இலக்குவன் போனான். இது காட்சி மனசில் வச்சுக்கோங்க. நிறம் மாறாத பூக்கள்னு ஒரு சினிமா, அதில் 1000 மலர்களே மலருங்கள்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அருமையான பாட்டு, நல்ல படம் அது. அதில் கண்ணதாசன் எழுதுவார், 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள்னு பாட்டு. அதில் ஒரே வரியில் எழுதுவார், கோடையில் மழை வரும், வசந்த காலம் மாறுமோ, எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ. வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோன்னு சொன்னான் பாருங்க. எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோன்னு ஒரே வரியில கண்ணதாசன் அடிச்சுட்டு போனார். கண்ணதாசனுடைய சினிமா பாட்டு, கண்ணதாசனுடைய தனிப்பாட்டு, கம்பனுடைய கருத்து நிறைய கிடக்கும். எனக்கு கொடுத்த நேரத்தில் 5 நிமிஷம் இருந்தாலும் பெரும் பேச்சாளர்கள்லாம் முன்னால் உட்கார்ந்துருக்கிறதுனால என் உரையை நான் இத்துடன் நிறுத்தி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காற்றில் தவழ்ந்த கண்ணதாசன், இதுதான் நம்முடைய இலக்கிய சுடரையா எழுதிய நூல். காற்றில் தவழ்ந்த கண்ணதாசனை கைப்பிடித்து அழைத்து வந்து கம்பனோடு சேர்த்து, கம்பனும் கண்ணதாசனும் நம்மையெல்லாம் இவ்வுலகை மறக்கச் செய்து கவி உலகிற்கு அழைத்து சென்ற இலக்கிய சுடர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு கம்பன் கழகம் சார்பில் நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறோம். Sera se cos'era